வெல்கம் டு ஆல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபயர்பேஸோட சர்வீஸ் எப்படி நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோ யூஸ் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர்பேஸோட செட்டப் முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபயர்பேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபயர்பேஸில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, console.firebase.com டைப் பண்ணுங்க. console.firebase.google.com நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ வரீங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஜெக்டோட நேம் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் அனலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிராஃபிக் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வேணாங்கிறத நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிளானில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்பார்க் பிளானில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பார்க் பிளானில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் அப்கிரேட் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்கிரேட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பேஸ் பிளான் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்லிமிட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்க, ஸ்பார்க் பிளான் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்பார்க் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த ப்ராஜெக்ட்டில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ப்ராஜெக்ட் ஓவர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூசர்ஸ் அண்ட் பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட அட்மின் நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அது வந்து உங்களுக்கு ஓனருங்கிற மாதிரி ஷோ ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ஆட் மெம்பர் கொடுத்துட்டு ஃப்ளட்டர் ஃப்ளோட லிங்க் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா மெம்பர் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆட் மெம்பர் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, firebase@flutterflow.ioன்னு கொடுங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி தான் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடிட்டர்னு கொடுங்க. ஸோ நான் டன் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் ஆட் மெம்பர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெம்பர் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பர்மிஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, firebase@flutterflow.ioன்னு இருக்குது. ஸோ அதை எடிட் கொடுங்க. நமக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் அனதர் ரோல் கொடுங்க. ஸோ இதில் நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்வீஸ் அக்கௌண்ட் யூசர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ளவுட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு பாலிசி அப்டேட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த டேப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஓவர்வியூ டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் பில்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஆத்தென்டிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபயர்ஸ்டோர் யூஸ் பண்ண போகிறோம் டேட்டாபேஸ்க்காக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆப்பில் வந்து இப்போ ஒரு இமேஜ் ஆடியோஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ அதை சேவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆத்தென்டிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட் கொடுங்க. நான் இமெயில் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனபிள் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இமெயில் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னா கூட, நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டேட்டாபேஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத குடுங்க. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் குடுங்க. ஸோ டிஃபால்ட்டா டேட்டாபேஸ் ஐடி வேணும்னா, நீங்க டிஃபால்ட்டயே செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம லொகேஷன் என்னவோ அத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாங்கும்போது நம்ம இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மும்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன லொகேஷனோ அத கரெக்ட்டா நம்ம இந்தியா செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களா? இல்ல புரொடக்ஷன் மோடான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் டெஸ்டிங் தான். ஸோ அதனால டெஸ்டிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க புரொடக்ஷன் மோட குடுத்துட்டு நீங்க கிரியேட் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைல் ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஸ்பார்க் பிளான்ல இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா, பேஸ் பிளானுக்கு வந்து நீங்க மூவ் பண்ணணும். ஸோ பேஸ் பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் எனபிளா இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்பார்க்ல ஓப்பன் ஆகல அப்படின்னா, நீங்க உங்க பிளான அப்கிரேட் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் கெட் ஸ்டார்டட் குடுக்குறேன். ஸோ இது சிம்பிள் தான். இப்போ நீங்க பேஸ் பிளான் நான் மாடிஃபை குடுக்குறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பேஸ் பிளான்ல இருக்கேன். இதே நான் வந்து இப்போ ஸ்பார்க் பிளான்ல இருக்கேன்னா, எனக்கு பேஸ் பிளான் வந்து செலக்ட் பிளான் கேட்கும். நான் செலக்ட் பிளான் குடுத்துட்டு, உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு நீங்க பே பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்டிங் வந்து வெரிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹2 டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க யூசேஜ பொறுத்து அவங்க வந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் கெட் ஸ்டார்டட் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். நான் கன்டின்யூ குடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் டெக்ஸ்டிங் பர்ப்பஸ் தான். அதனால நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜ் ஆப்ஷன முடிச்சுட்டோம். இப்போ நம்ம செட்டப்க்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோட நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ளட்டர் ஃப்ளோ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் ப்ராஜெக்ட் குடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் நேம் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்டோட ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை தான் குடுக்குறோம். ஸோ அதனால நான் மும்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க Firebase என்ன Gmail யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அந்த Gmail லாகின் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 3 to 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஜெக்ட் ஐடி கரெக்ட்டா செட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு இமெயில் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம 2 ஆர் 4 ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது கரெக்ட்டா செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. சப்போஸ் அது செலக்ட் ஆகலன்னா ரிமூவ் குடுத்து ப்ராஜெக்ட் ஐடி நீங்க மேனுவலா நீங்க குடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஓவர்வியூ போயிடுங்க. ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஜெக்ட் ஐடி நமக்கு ஷோ ஆகும். ஸோ நமக்கு இதுதான் ப்ராஜெக்ட் ஐடி. நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம 2 ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு இ-ஸ்விக்கர்ஸ் ப்ராஜெக்ட் தான் நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவை கிடையாது. ஸோ அதனால நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மேனுவலா குடுக்குறேன். இப்போ நான் கனெக்ட் குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிங்கிள் Firebase அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ எந்த ஆப்புக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துருங்க. சப்போஸ் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா ரிமூவ் குடுத்து நீங்க ப்ராஜெக்ட் ஐடிய மேனுவலா நீங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Firebase ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இதில டிப்ளாய் ஆப்ஷன் இருக்கும். நீங்க டிப்ளாய் குடுத்துருங்க. எஸ் குடுங்க. ஸோ இப்போ நமக்கு டிப்ளாய்டுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு இருக்கு. ஸோ அது குடுங்க. நான் ஜெனரேட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு Firebase செட்டப் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பை ஒன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு Firebase ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்த மாரி தான். இப்போ ஒரு ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன். இப்போ நீங்க ஒரு Googleல யூஸ் பண்ணி லாகின் பண்ற ஆப்ஷன் குடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. இல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க Firebase கண்டிப்பா செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ அத இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, உங்க மென்டார கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.